அனைவருக்கும் வணக்கம். இந்த ஈஎம் இசை வெளியீட்டு விழாவில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கல. இந்த படத்தில் ஒரு பங்கு கொண்ட கலைஞராக தாங்க நான் கலந்துக்கிறேன். பாக்கியராஜ் சார்கிட்ட ஃபோனில் தான் அழைச்சேன். மாணவி சார்கிட்ட சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எந்த மறுப்பு இல்லாமல் சார் ஒன்று வந்துட்டார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். சினிமா வந்து ஒரு நேச்சா தான் அந்த பெருந்தன்மையெல்லாம் இருக்கும். இப்போ இங்கே இருக்க எல்லாருமே நம்ம அழைச்சி வந்திருக்கவங்க தான். வெங்கடேஷ் சார் என் மனசு அழைச்சிச்சு, அது நம்ப மூலியமாக வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. வெங்கடேஷ் சார் பேசும்போது பாக்கியராஜ் பாதிப்பெலாம் யாருமே படம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நான் இண்டஸ்ட்ரிக்கு அசிஸ்டண்ட்டாக வரக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு. ஆமாம், இங்கே வந்து நிறைய பேர் என்னவாங்க, அவர் டிஸ்கஸில் உட்காரணும், அவரோட டிஸ்கஸ் பண்ணணும், அவரோட உட்காந்து பேசுகிறதே பாக்கியம் அடிச்சுக்கிருப்பாங்க. நான் ஸ்கூலில் 10th படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன். ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார், கதை போட்டி. அதில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவார் சார். ஒரு கதையில் அதில் ஒரு இதாக சொல்லிப்பார்ல, ஒரு படத்தில் வந்து இன்ட்ரோலுங்கிறது தான் ஒரு முடிச்சு. அந்த முடிச்சை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்தளவுக்கு இன்ட்ரோல் பவராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முடிச்சை அவுக்குறது, ஒவ்வொன்றும் அவுக்குறது தான் அடுத்து செகண்ட் ஹாஃப் திரைக்கதையாக சிறப்பாக அமையும்ட்டு. ஜெமினி சினிமாவில் இன்று வரைக்கும் கதையை முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கேயே முதல்ல சினிமாவுக்காக நான் கதையை வச்சேன். சினிமாவுக்காக கதை யோசிக்க வச்சது பாக்கியராஜ் சார் தான். யோசித்து போட்டிக்கு எழுதி அனுப்புனேன். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இருந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்காக என்னை கதை எழுத வச்சது பாக்கியராஜ் சார் தான். பாக்கியராஜ் சார் பற்றி இப்போது நிறைய பேர் பேசிட்டு இருக்கலாம். ஆமாம், எப்படின்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்போலாம் மூணு தான். முன்னெல்லாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது மூணையும் போட்டால் தான் அவன் தான் முழுமையான டைரக்டரு அப்படின்னு ஒரு வந்துச்சு. டி ராஜேந்தர் ஒருத்தர், அப்புறம் சார். அதுக்கப்புறம் அந்த இது மூணு போடணும். கதை வசனம் ஒருத்தர், திரைக்கதை டைரக்ஷன் ஒருத்தர்னா அது டைரக்டருக்கு மதிப்பு இருக்காது. அப்போது ஒரு இயக்குனருக்கு மதிப்பை இழக்க செஞ்சது பாக்கியராஜ் சார் தான். அப்போ இப்போ மலையாளத்தை சொன்னீங்கள, மலையாளத்தில் வந்து எப்படின்னா இப்போ தமிழ் ஃபீல்டு ஏன் இப்படி இருக்குது, மலையாள ஃபீல்டு ஏன் இன்றைக்கி சிறந்து விளங்குது அப்படின்னா, இங்கே ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நான் பாக்கியராஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் நிற்கிறேன். ஆமாம், எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், பாக்கியராஜ் 10 கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். முந்தான முடிச்சு தூணு வச்சு டார்லிங் 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 நான் சொல்லிவிட்டு ஓகே ஒரு கதாசிரியர், ஓகே பட்டுக்கோட்டை புறவர் கதை இதோட கதை சார் நான் இயக்க போகிறேன் அப்படின்னா அந்த பிடிச்சி ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு கதையே பண்ண தெரில, நீ என்னடா டைரக்டரு, அங்கே அடிக்கிட்டு போகிறோம். நான் ஒரு நாவலை தூக்கிட்டு போயிட்டு, சார் அது நாவல் நல்லா இருக்குது சார், இதை நான் படம் பண்ணலாம்னு இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீ யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க சார்? நான் பாரதிட்ட 5-6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கதை இது நாவல் சார். யார் நாவல்? யார் வேறு ஒரு நாராயணன் சாரோட நாவல் அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஏன்டா ஃபஸ்ட்டு படம் உனக்கு கதையே பண்ண தெரில, உன்னை எப்படி டைரக்ஷன் கொடுக்குறது? தமிழ் பிடிச்சல சொல்கிறேன். இங்கே டைரக்டர்னா அவர் தான் கதை எழுதணும், அவர் தான் வசனம் எழுதணும், அவர் தான் திரைக்கதை எழுதணும், இப்போ அவர் தான் பாட்டு எழுதணும். நல்ல வேலை இடையில
பாயகராஜ் வந்து இசையமைச்சிட்டாரு, பாட்டு எழுதிட்டாரு, பாட்டு பாடிட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ஏற்றலை சார். இல்லைன்னா இப்போ வரவங்களாம் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், பாட்டு பாடணும், நீ தான் டேரக்ஷன் இத்தனை இருந்தால் தான் உங்கள் டேரக்டர் ஒத்துக்கும்னு ஆயிருக்கும். கொஞ்சம் அதில் தவிச்சிட்டோம். அதான் மலையாளத்தில் அப்படி இல்லை. மலையாளத்தில் இன்றைக்கும் ஒருத்தருக்கு டேரக்டருக்கு என்ன அனுபவம். ஜோஷிட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா, பாசிட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா, சித்திட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா? அப்போ இந்த பெரிய டேரக்டர்கள்ட்ட ஒரு 5 வருடம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, நம்மால் சதாசிவம் கூட்டி வந்தார் மினிஸ்ட்ரேட்டர். மற்ற பேசிட்டார், சார் மினிஸ்ட்ரேட்டர் வந்து உங்களை அறிமுகப்படுத்தணும் சார், நீங்கள் இந்த படத்துக்கு பாட்டு எழுதணும் சார் அப்படின்னா. சரி வாங்கிட்டேன். கூட வந்துட்டாங்க. யார் மினிஸ்ட்ரேட்டர் பார்த்து இவரை காட்டினாங்க. எந்திரிங்க சார், ஸ்ரீநாத் பிச்சை அப்படின்ட்டு. நான் என்னடா அது விஸ்வாமித்திர மாதிரி தலையெல்லாம் இருக்குது, நான் ஆளை பார்த்தா மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி தெரியலையே முதல்ல அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு. பேர் அப்படின்னா ஸ்ரீநாத் பிச்சை. பிச்சையா? என்னோட ஏற்கனவே ரிஷி மாதிரி இருக்காப்புல, பேர் வேறு பிச்சை. திருப்பி கொஞ்சம் என்ன அது உறுத்தலாச்சு. சரி ஓகே, அப்போ நானாக சமாளிப்படுத்திட்டேன். பிச்சைக்காரன்னு படம் டைட்டிலே பிச்சைக்காரன் வச்சு படம் ஓடலையா? கோடீஸ்வரன் அப்படிலாம் எடுத்து சில படம் சரியாக போகலை. ஆனால் பிச்சைக்காரன் படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு. ஓகே, ஒரு சமாதானம். அப்புறம் சுந்தர் பிச்சை, சூப்பர், உலக அளவில் வெட்டி அடிச்சிட்டான் அந்த மனுஷன். அப்போ இந்த பிச்சை பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, திறமை தான் ஜெயிக்கும். சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவாக பேர் வைக்கக்கூடாதும்பாங்க. பாயக்கராஜ் படம் எல்லா படமுமே நெகட்டிவ் தான். ஒரு கை ஓசை நெகட்டிவ் தான். எப்படி ஒரு கை ஓசை வரும்? வராதுல்ல, அது ஹிட்டு. மௌன கீதங்கள், சரி மௌனமாக அப்படி கீதம் பண்ண முடியும்? மௌனமாக கம்முன்னு இருக்கணும், அது மௌன கீதங்கள், அதுவும் நெகட்டிவ் தான். தூரல் நின்று போச்சு. நான் பாயக்கராஜை பற்றி பேசும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணுறது அவரை. அப்புறம் என்ன பேசும் சாருக்கு தெரியாது. ஓகே சார், ஓகே சார், நன்றி. தூரல் நின்று போச்சு. இப்போ நம்ம ஒரு பிடிச்சிட பிடிச்சி, நான் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், கதையெல்லாம் சொல்லி கதையெல்லாம் ஓகே போச்சு. பிடிச்சிட ஒரு டைட்டில் கேட்குறாரு, என்னப்பா டைட்டில்? சார் தூரல் நின்று போச்சு. கிளம்பிட்டுருவாங்க. ஏண்டா சொல்லும்போதே நின்று போச்சுங்கிற, விளங்கு போடான்றான். ஆனால் தூரல் நின்று போச்சு என்ன ஹிட்டு சார்? இப்படி நெகட்டிவ் டைட்டில் வச்சு அவர் சக்ஸஸ் பண்ணார். நான் சொன்னா அதனால் பிச்சைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற இது வேற. திறமை இருந்தால் நம்ம நெகட்டிவ் பாயக்கராஜ் மாதிரி நெகட்டிவ் டைட்டில் வச்சாலும் ஓடிடும். திறமை இருந்தால், பேரில் பிச்சை இருந்தாலும் இசையமைத்து அவர் கோடீஸ்வரன் ஆயிடுவார். அப்புறம் இவருக்கு எனக்கு ஒன்று ராசி இருக்குது, இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு 3 படம் இசையமைச்சிருக்காரு. ஒன்று ரூ, அடுத்து இஎம்ஐ, இன்னொன்று கொற்றவன் போய்கிட்டு இருக்கு. இது 3 நான் நடிச்சிருக்கேன். அப்போ பிச்சைக்கு எனக்கு இந்த ராசி. அப்போ இது அப்போ பார்த்து நடித்தேன். நம்ம அன்றைக்கி பிச்சைன்னு சொன்ன யோசிச்சுமே, அப்போ இந்த பிச்சை சேமிச்சு எல்லா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்குமே, அப்போ பிச்சைக்கு நமக்கும் ஒரு ராசி இருக்குது. அதனால் பிச்சை வந்து வாழ்த்துறேன். ஆமாம், நிறைய படம் நீங்கள் வந்து நிறைய 10, 20, 30, 100 படம் எடுக்கணும், அப்போ நான் நடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ராசி இருக்குல்ல. அப்புறம் இதில் ஆதவனின்னு ஆதங்கம்னு வைக்கலாம் டேட்டில். ஆமாம் சார், ஒரு அண்ணா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சியே. நான் விட என்னடா வருஷத்துக்கு ஒரு படம் சொல்கிறாரு, ஒரு படத்தையும் கூப்பிட்றாங்க போல இருக்கு. நல்ல திறமையான ஆள். அந்த ஸ்பாட்டில் டேலண்ட் அப்பப்போ கவுண்ட் அடிப்பார். அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது. இவர் பயன்படுத்திக்காம என்னடா வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படிங்கிறாப்புல. அந்த பிளாக் பண்ணி சும்மா இருக்கும். இது நண்பு சார், எப்போவுமே நண்பர்களால் தான் நம்மளுக்கு பிரச்சனை. எப்பவுமே கூட இருக்கும் தான் புளி உரிப்பான்.
பாக்கெட்டில் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில், அந்த முந்தான முடிச்சல 4 துரோகிகள்ன்ட்டு. அது மாதிரி கூட இருந்த பிளாக் பாண்டி சும்மா அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. நானும் நினச்சேன், சரி யாராவது நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் ஆரம்பித்தா நம்ம ஆதவங்க சொல்லணும், சரி எப்போ நல்ல திறமைசாலிப்பா யூஸ் பண்ணிக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளாக் பாண்டி அவர் யூஎஸில் இருக்கார் சார். அவர் எப்போ வருவாரோ அப்போ நடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிடுவார். அவர் சரி ஓகே இது வேறு மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக் நம்ம அப்போ எனக்கு போச்சு எனக்கு. அப்போ நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் யூஎஸை செட்டில் ஆகிட்டார். அவர் இந்திய குடிமகனே இல்லை, முதல்ல தமிழ் குடிமகனே இல்லை. அவர் யூஎஸ் அந்த குடிமகனுக்கு நான் ஏன் போராடணும் அப்படின்னு நான் வந்து ஒரு அண்ணியை நினச்சிட்டேன். அப்புறம் அவர் ஆதவன், நான் அஜித் மாதிரி நான் வருஷம் ஒரு படம் பண்ணுவேன். அவர் காங்கிரஸ் போயிட்டார், ஒரு படம் பண்ணார். நீங்கள் யூஎஸ்ஏ போய்ட்டு ஒரு படம் பண்ணுறீங்க, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அடிங்க. நீங்கள் உங்கள் ஆசைக்கு போயிட்டு ஒரு படம் பண்ணால் நாங்கள் ஃபீல் பண்ணணும். இதுக்கப்புறம் யூஎஸ் ப்ரோக்ராம் கட் பண்ணுங்க, 6 மாதம் இங்கேயே இருங்க. போச்சு. அதனால் 6 மாதம் இங்கே இருங்க, அந்த இந்திய குடியுரிமையை ரெனியூ பண்ணுங்க. ரெனியூ பண்ணிட்டு 4 படம் நானே வாங்கி தந்துடுறேன். இந்த எத்தனை டேரக்டர் இருக்காங்க எல்லோரும் பொறுப்பு. பிளாக் பாண்டி அந்த பிளாக் அவர் உடனே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வேணான்னாங்க, அது அவங்க வேணான்னாங்க. இவர் அப்புறம் பிளாக் பாண்டி நீ பாண்டின்னு கூப்பிடுங்க, அது பாண்டி சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்தவனை கட் பண்ணுறதுலேயே இருக்கிறது. அவர் வாய்ப்பை கட் பண்ணுறாரு, இவர் ஒரு பட்டத்தை கட் பண்ணுறாரு. ஆனால் பிளாக் பாண்டியை மாற்றவே முடியாது. ஏன்னா பிளாக் பாண்டிங்கிறது அவர் உருவ கலருக்காக வச்சது. அதனால் அது சேர்ந்து சார், அது சேர்ந்து தான் பிளாக் பாண்டி. ஓகே. அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் அதுதான் வந்தாங்க. முதல்ல எழுதி வாங்கிட்டு அப்புறம் நடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பாட்டு தான் அந்த அசுக்கு புஸ்கு மட்டும் பாட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பாக எழுதினேன். அவங்க எல்லோரும் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே, இல்லை சார் நீங்கள் விஜய் படத்தில் ஓப்பன் சாங் எழுதுவீங்களே, ஆமாம் அது மாதிரி பவர்ஃபுல்லாக வேணும்ண்ணா. அது விஜய்க்கியா? இல்லை சார் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார். சரி நான் விட்டேன், சரி ஆசைப்படுறாங்களே சரி ஒன்று அடிச்சுட்டேன். அடிச்சுட்டு ஆனால் இந்த பேர் தான் பிச்சை, நம்மளும் பிச்சை எடுத்துட்டாரு. ஆமாம் சார் டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு. என்னையா டென்ட்டுக்கு வாங்குங்கிறியா சார்? கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு அப்படி தானே. அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு நிரப்பி அனுப்பியாச்சு. நான் டவுட்டில் இருந்தேன், ஏன்டா. அப்புறம் சாங் போட்டு கேட்டாங்க, போட்டு காட்டினும்போது இன்னும் பயந்துருச்சு. விஜய் சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும்போது அவர் பயம் இல்லை. சாங்கு போட்டு காட்டும்போது எனக்கு விஜய் சார் பேசும்போது வந்துட்டு போகுது. என்னடா இங்கே இவ்வளோ டெம்பிள் அடிச்சிருக்காங்களே மேக்ஸாம், ஏன் புது ஹீரோ புதுசு இன்னொன்று போகிறாங்களேன்னு பயம் இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நாள் போட்டு காட்டினாங்க. மாஸ்டர் சுரேஷுங்க சூப்பர் சார், பெண்டு கட்டிருக்காரு. அவர் அப்படி சிரிப்பாங்க போல இருக்கு. பேரரசு படத்தில் விஜய் சார் எப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு பிறண்டு என்ன ஆட வைக்கணும் அங்கேயும் பிட்ட போட்டாங்க போல இருக்கு. அவர் சொல்லி பார்த்துருப்பாரு, தம்பி உண்டு நீங்கள் அதுவும் போடுங்க. ஆனால் சார் நல்லா ஆட வச்சிருக்கு சார். ஒரு புது இருந்தளவுக்கு ஆட மாதிரி தெரில. ஒரு நல்ல ஒரு சாங் சில புதுசு ஆடுறவங்க போது நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரியும், மிகையாக தெரியும். இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கான்னு தெரில. யதார்த்தமாக நல்லா அமைஞ்சு வச்சு. வாழ்த்துக்கள் சதாசிவம். ஆனால் இவர் ஏன் அஸ்டன் சொல்கிறாரு? ஆனால் இவர் ஏஸ்டன் மாதிரி இல்லை, அவர் பாய்க்கிற அஸ்டன் மாதிரி இருக்கார். நம்ம உள்ளி டைரக்ஷன் தான் ஒதுங்கிட்டோம். ஏதோ என் படத்துக்கு ஒரு சீன் வருமே அவ்வளோதான். இவர் பாய்க்கிற அஸ்டன் நினச்சிட்டு தான் ஒரு இருந்திருக்காரு. சும்மா நம்மளை சொல்கிறது குருநாதன்ட்டு. பாய்க்கிற தான் அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அது மாதிரி அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அப்போ நீ பாய்க்கிறதோட அஸ்டண்ட் தான், அவரோட அஸ்டண்ட் தான். அவன் உனக்கு மானசிக குரு பாய்க்கிற சார் தான், இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான், உங்களுக்கும் அவர் தான். இன்னைக்கு சார் வாழ்த்துறதே உங்களுக்கு பெரிய பாக்கியம்ப்பா. அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டிலுக்கு வருவோம் சார். சீக்கிரம் முடிச்சிட்டேன் சார். சார் எப்படா முடிப்பான், இவன் வேறு ஆரம்பிச்சிட்டானே. 2 நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேசி விட்டு படத்தை பற்றி பேசணும்னு வச்சுங்களேன், இவங்க கொண்டு வா அப்படியே. என்ன சார் வேலையை பண்ண மாட்டேங்கிட்டு. இஎம்ஐ
இஎம்ஐயில் நிறைய சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா அந்த இஎம்ஐ வந்து ஆம்பளைங்க பைக்கை வாங்கிடுவாங்க, காரை வாங்கிடுவாங்க, வீட்டை வாங்கி விடுவாங்க. பைக்கை வாங்கிவிட்டு ஒரு ஒரு 3 மாதம் 4 மாதம்ல கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3-4 வருஷம் கட்ட மாட்டாங்க. அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐயில் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவா ஆஃபீஸுக்கு. எத்தனைக்கு 8 மணிக்கு தான் கிளம்பிடுவாப்பில். கரெக்டாக 9 மணிக்கு வருவான். டிங் டிங்குமா. கதை தூக்கிறது யார்? அவர் ஒய்ஃப். இஎம்ஐ வாங்கிறது கணவன். அவன் வந்து அவன் பண்ணுற டார்ச்சலாக இருக்குன்னு உங்களுக்கு அது பேசுகிற தோரணை இருக்கும்ல, அவன் ஆதரவு மாதிரி தான் பேசுகிறதுலாம் அப்படி இருக்கும். எங்கே உங்கள் புருஷன் எப்போ வருவார்? ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் இல்லைங்க அவர் ஃபோனை எடுக்க மாட்டார், நாங்கள் போனால் எடுக்க மாட்டார், நீங்கள் முன்னாடி எடுங்க. போடுங்கம்மா, ஸ்பீக்கரில் போடும். அது ஸ்பீக்கரில் போடச்சுனா இதை அப்புறம் இப்படி சமாளித்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வருவான் 4 மணி போல். வந்துட்டார் அவங்க புருஷன் போனவர் நைட்டு 12 மணி வந்தால் கூட அவங்க கலவிட மாட்டாங்க. ஒய்ஃபு லேட்டாக வந்தால் கூட கலவிட மாட்டாங்க. இவர் வந்து கலவிடுவார். இன்னும் வரல உங்கள் புருஷன் ஆமாட்டா. அது ஒரு சரி. மறுநாள் 2 நாள் கழிச்சு இவன் வந்து பெல் அடிப்பான். அந்த மாதிரி கதவை திறக்கிறதா வேணாமா? வந்திருக்குது யார்? சொந்தக்காரன் வந்திருக்கானா, இல்லை ஒரு கடன் கேட்டேன் கடன் கொடுக்க வந்திருக்கானா? அப்போ திறக்காம போச்சுன்னா இப்போ டென்ஷனில் வந்து யாருன்னு பார்க்குறங்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மரம் எட்டி பார்ப்பாங்க. அதனால் பைக் அது நிற்கும். அதில் நிற்பானா? திறக்கவே மாட்டாங்க. பயம். ஒன்றா கழிச்சு பார்ப்பாங்க. வெளியவே நிற்பான். கது திறக்க முடியாது. பயம். இதில் புருஷன் லோனில் வாங்கி பைக்கை வாங்கி அவன் கிளம்பி போயிட்டான். ஆஃபீஸ் நிம்மதியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து இஎம்ஐக்கு வசூல் பண்ண வராங்கல்ல, இவங்களை மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார். அதை எதிர்கொள்கிறது யார்? லேடிஸ். அப்போது நம்ம இஎம்ஐ வாங்கிட்டு நம்ம பைக்கை ஓட்டிட்டு சர்னு போயிடும். இங்கே பதில் சொல்கிறது, வெளியே வர முடியாமல் நிற்கிறது. அவன் அசிங்கமாக ரொம்ப கேவலமாக கேட்பான். ஒரு ஸ்டேஷனில் போவான்றான். என் புரிச்சு நீ பேச மாட்டியா அப்படிவான். அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குகிற இஎம்ஐயால் பாதிக்கப்படுறது பெண்களுக்கு தான் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம இல்லைன்னா லேடிஸை டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க அசிங்கமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றே தப்பிச்சிட்டாங்க. என்னென்னா நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா 5 மணி 6 மணிக்கு வரான், 7 மணிக்கு வர்றது இருந்துச்சு. 7 மணிக்கு வந்து வெளியடிக்கிறது, கழுத்துட்டுறது. அப்படி இதில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு. 6 மணிக்கு மேலே இந்த இஎம்ஐ வசூல் பண்ணுறவங்கள வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த ஃபோன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. 6 மணி 6:30க்கெலாம் வந்து இவங்க வந்தாங்கன்னா, கடன் கேட்டு வந்தாங்கன்னா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால நிறைய பேர் நீ தப்பிச்சாங்க. கரெக்டாக அவன் ஆஃபீஸுக்கு முடிச்சுட்டு வெளியே டீலாம் சாப்பிட்டு டைம் பார்க்குறது 7 மணி ஆச்சா அப்படின்ட்டு அதுக்கும் வீட்டுக்குள்ள வர்றது. ஆமாம், இது வரைக்கும் இப்போ போனதுலேருந்து இப்போ வர வரைக்கும் சமாளிக்கிறது லேடிஸ். அது குடும்ப நீ வா 25,000 சம்பளம். நீ லோன் ஆசைப்பட்டு லோன் காரே லோனை வாங்கிவிட்டு மாதம் 20,000 லோன் கட்டுற. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5,000. இந்த 5,000த்தில் குடும்பத்தையும் சமாளிக்கணும், வாங்கின லோனுக்கு இஎம்ஐ வாங்கி வசூல் பண்ணுவாங்களே இவங்களையும் சமாளிக்கணும். அது பொம்பளை என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இந்த இஎம்ஐ படம் சொல்லியிருக்கு. படம் பார்த்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் பொழுதுபோக்க பார்க்கக்கூடாது, இது பொறுப்போட பார்க்கணும். பொழுதுபோக்க பார்க்குற படம் வேறு, ஒரு பொறுப்போட பார்க்குற படம் வேறு. இந்த இஎம்ஐ வந்து நம்ம பொறுப்போட பார்க்கக்கூடிய படம். வாங்கலாம். நமக்கு மாதம் 40,000 சம்பளம் வருதா, அப்போ 15,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் இப்போ பைக்கையோ இல்லை காரோ வாங்கலாம். மிச்ச பணத்தில் அவங்க வீட்டில் அவங்க குடும்பம்
நடத்துவாங்க, சமாளிப்பாங்க. இல்லையே இந்த செலவு வந்து எப்படி வரும்னு தெரியாது. ஸ்கூல் ஃபீஸ் இன்னைக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஏழை வர்றான். மருத்துவம் ஏதோ சும்மா வயிற்றுலும் ஹாஸ்பிட்டல் போனா போதும், 1 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவன் பிடிக்கிறான். இப்போ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறான். கல்வியில் அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே. உங்கள் டைம் வச்சுனா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன். நீ கிளம்புங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி பார்க்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியலது, அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் டைம் வச்சுக்கலாம், யாருக்கு சொன்னீங்களா? கொஞ்சம் இல்லை இல்லை இது நான் ரெகுலர் பார்த்துருக்கேன், அது எனக்கு கோவம் வருது. நான் 1 ஹவர் பேசுவேன் சார், பார்க்குறேன் சார், மன்னிச்சிருங்க சார், நான் அருமையாக பேசுவேன். இது நீங்கள் உள்ள உங்கள் டைம் இல்லை, அதோட முக்கிய வேலை தான் கிளம்புங்க. இது இதுக்கு வந்திருக்கியா முடிச்சா பாருங்கள். எனக்கு நாங்கள் வற்புறுத்தலை ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு மாதம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை ஜோக்கரை பேசிக்கிருவாங்க. அப்போது 40,000 50,000 சம்பாதிக்கும் போது நம்ம 20,000 இஎம்ஐ கட்டணும், பிரச்சனை இல்லை. எப்படி சமாளிச்சலாம்? ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொள்ளடிக்கிறான், ஒரு பக்கம் ஸ்கூலில் கொள்ளடிக்கிறாங்க. எப்படி வாழ்கிறது? இதில் இஎம்ஐ கட்டிட்டு இதுலேயும் வாழ்க்கையை இழந்துக்கூடாது. இந்த என்னன்னா டோட்டலாக வாழ மாட்டோம், வாழ்கிறதுக்கா போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம். சம்பாதிக்கிற வாழ்கிறதுக்கா போராடுறதுக்கா? வாழ்கிறதுக்கு. அப்போ சம்பாதிச்சு வாழணும்னா, சந்தோஷமான நிம்மதியாக வாழணும்னா நம்ம இஎம்ஐலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும். அந்த விஷயத்தை தான் இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை, இன்றைக்கி என்ன ரெண்டு போதை. ஒன்று டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை, இன்னொன்று இஎம்ஐயில் பணம் வாங்கிட்டு சந்தோஷம் வழங்குற இந்த போதை. இந்த 2 போதையுமே ஒழியணும். நன்றி, வணக்கம்.